வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளில் பயிற்சி 2.5ல் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கு 16, 11, 6, 1 எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் -54வது என்பது எத்தனையாவது உறுப்பு? இதில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் -54 இருக்குது. அது உறுப்பு எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும், எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிக்கணும். இப்போ tn = -54, ஓகேவா? இந்த எண் எத்தனாவது உறுப்புன்னு சொல்கிறோம். அப்போ இது எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்னோட வேலையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு என்னது? 16. டி என்னது? டிஃப்ரென்ஸ், ரெண்டு நம்பருக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். 11 - 16 = -5, ஓகேவா? அடுத்து என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். n என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து tn என்னன்னு கொடுத்துருக்காங்க, -54, ஓகேவா? tn ஒரு ஃபார்முலா இருக்குது. tn என்ன கொடுத்துருக்காங்கன்னா -54, அதை எடுத்து எழுதியாச்சு, ஓகேவா? இப்போ tn ஃபார்முலா இருக்குது. tn = a + n - 1d, ஓகேவா? இதில் அப்படியே சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதான். tnங்கிறது -54, ஏங்கிறது 16 + n - 1, d எவ்வளவு? -5, ஓகேவா? ஓகே, இப்போ -54 அப்படியே இருக்கும், =16 அப்படியே இருக்கும், இந்த 5 இதோட உள்ளார பெருக்கணும். இந்த எண்ணோட இந்த 5 பெருக்கணும், உன்னோடைய 5 பெருக்கணும். அப்போ -5n, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +5, ஓகேவா? -54 = இந்த 16ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா 21. அந்த 21 இங்கே எழுதிட்டு அடுத்து என்ன இருக்குது? -5n, ஓகேவா? அது அப்படியே வந்துடும். அதே மாதிரி எடுத்து எழுதுங்க. 21 - 5n, ஓகே. இப்போ இந்த 5n இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த சைடு கொண்டு வரணும். 21 - 5n, ஓகேவா? இந்த 21 இங்கிட்ட வந்துடும். இப்போ -54 - 21 = -5n. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -75 = -5n, ஓகேவா? 75 இந்த டிவைடட் பை இந்த 5 இங்கிட்ட வரும்போது இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த 5 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். அப்போ n = 75/5. இதை அடித்தோம்னா 15×5 = 75, ஓகேவா? இப்போ n = 15, ஓகே. 15வது உறுப்பு என்னன்னா -54, ஓகே. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.